ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி இல்ல போஸ்டர் பார்க்கும்போதும். நான் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறேன், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறேன், எல்லாரும் உன்னை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அது சினிமா. சினிமா பாட்டு பாடுறாங்க, சினிமா டான்ஸ் ஆடுறாங்க, சினிமாவை நோக்கியே எல்லாருமே போயிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் ஃபுல்லா பிலிம்ஸ் சார்ந்த விஷயங்களாவே நடந்துட்டே இருக்குங்கும் போது இங்க வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் சார். என் பொண்ணை கூட்டிட்டு போய் நிச்சயமா இந்த படம் நான் காமிப்பேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொசைட்டி அப்படி போயிட்டே இருக்கு. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், எவனா ஒருத்தன் செயினை புடுங்குறான்னா ஐயோன்னு பயந்து நின்ற கூடாது, அட்டிங்க ஏன் செயினியா பறிக்கிறான்னு டப்புன்னு ஒன்று குத்தணும். அந்த மாதிரி கிட்ஸ் ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டா மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். அது கத்துக்கிட்டா மட்டுமே தான் வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்ண முடியும். அந்த செயினை திரும்ப வாங்குறமோ இல்லையோ அட்லீஸ்ட் நான் பயப்படாம வரணும். கொஞ்சம் ஏமாந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் அவன் கையை உடச்சிடறேன்னு சொல்ற அளவுக்கு கிட்ஸுக்கு தைரியம் இருக்கணும். தே ஷுட்ன்ட் கெட் ஸ்கேர்ட் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது. ஸோ என் பொண்ணு டேக் ஒன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி நிச்சயமா வீடியோ காமிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி கிட்ஸ் கிட்ட இருக்கிற ஃபயர் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் எப்பவும் டிவி பார்த்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம், ஐபேடை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை நம்ம போனை கொடுத்துறோம், நமக்கு டைம் வேணுங்கிறக்காக போனை கொடுத்துறோம். அப்படி இல்லாம இங்க கிட்ஸை வந்து அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபயர் வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. என் கையால வந்து இன்னொருத்தர் டொனேஷன் கொடுக்குறாரு, நானும் டொனேஷன் கொடுத்துறேன். நான் 50,000 அந்த ஸ்கூலுக்கு நானும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன தொகை தான், பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.